வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு விஷயம் கொஞ்சம் தீவிரமானதுனே சொல்லலாம். பிரான்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க நாட்டுல இருக்கிற எல்லா ஆஸ்பத்திரிகளுக்கும் ஒரு உத்தரவு, அதாவது ஒரு பெரிய போருக்கு தயாரா இருங்கன்னு. ஆமாமா, கேள்விப்பட்ட. மார்ச் 2026க்குள்ள தயாராகணுமா? ஏன் திடீர்னு இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? பிரான்ஸ் ஏன் இப்படி செய்யுது? இதோட பெரிய இம்பாக்ட் என்ன? முக்கியமா இது உங்களை, அதாவது நம்மள மாதிரி ஆட்களை எப்படி பாதிக்கலாம்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட நோக்கம் இப்போ. மார்ச் 2026க்குள்ள தினமும் நூத்துக்கணக்கான வீரர்களுக்கு, காயம்பட்ட வீரர்களுக்கு சிகிச்சை கொடுக்கற அளவுக்கு ரெடியா இருக்கணுமா? நூத்துக்கணக்கான பேரா? தினமும்? ஆமா, ஐசியூ பெட்ஸ் அதிகப்படுத்தணும், ஆபரேஷன் தியேட்டர்ஸ் ரெடியா வைக்கணும், எமர்ஜென்சிக்கு பெட்ஸ் ரெடி பண்ணணும்னு நிறைய விஷயங்கள். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னீங்களே, பிரெஞ்சு வீரர்கள் மட்டும் இல்லன்னு. வெளிநாட்டு வீரர்களுக்கும் சிகிச்சை அளிக்க தயாரா இருக்கணும்னு உத்தரவுல இருக்கு. இது சாதாரண விஷயம் இல்ல. ஏன்னா இதுக்கு அர்த்தம் என்னன்னா, பிரான்ஸ் தன்னோட நாட்டுக்கு வெளியே நடக்க போற ஒரு பெரிய சண்டையில அடிபடுற மத்த நாட்டு வீரர்களையும் ஏத்துக்க தயாரா இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் மொழிபெயர்ப்பாளர்களும் கூட தேவைப்படுவாங்கன்னு சொல்றாங்க போல. வர்றவங்க பிரெஞ்சு பேசாதவங்களா இருக்கலாம் இல்லையா? அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கும்போது மொழி ஒரு தடையா இருக்க கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. இந்த வெளிநாட்டு வீரர்கள் பாயிண்ட் ரொம்ப முக்கியமா படுது. அப்போ இது பிரான்ஸ்ல நடக்க போற போருக்கு இல்ல, வேற எங்கேயோ நடக்கிற போரோட தாக்கத்தை சமாளிக்கிற ஒரு ஏற்பாடு மாதிரி தெரியுது. அந்த மார்ச் 2026 காலக்கடவும் கொஞ்சம் யோசிக்க வைக்குது. அன்னைக்கு போர் வரும்னு சொல்லல, ஆனா அதுக்குள்ள ரெடியா இருக்கணும்னு சொல்றாங்க. இது ஒரு லாங் டேர்ம் பிளானிங் மாதிரி இருக்கே. இது ஏதோ அவசரமா செய்யற மாதிரி தெரியல, ஒரு நீண்ட கால வியூகத்தோட ஒரு பகுதி மாதிரி தெரியுது. என்ன நடந்தாலும் சமாளிக்க தயாரா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இது பிரான்ஸ் மட்டும்தானா, இல்ல மத்த நாடுகளும் இப்படி இருக்கா? இது பிரான்ஸ் மட்டும் செய்யல, இங்கிலாந்து, யூகே அவங்களும் இதே மாதிரி தயாராயிட்டு வரதா சில மாசம் முன்னாடியே நியூஸ் வந்தது. ஆமாமா, யூகே ஆர்மி சீஃப் கூட ஏதோ சொன்னாரு, ரஷ்யாவோட டைரக்ட் வார் வரலான்னு. அதேதான், அவரும் சில வருஷத்துக்குள்ள அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு வார்ன் பண்ணதா சொன்னாங்க. அவங்களும் மிலிட்டரியையும் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் ரெடி பண்றாங்களாம். ஓகே, பிரான்ஸ், இங்கிலாந்து, வேற யார்? ஜெர்மனியும் அவங்க ராணுவத்தை அப்டேட் பண்றதுக்கும் போருக்கு தயாராகிறதுக்கும் நிறைய ஃபண்ட்ஸ் ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பல வருஷமா டிஃபென்ஸ்ல கொஞ்சம் அமைதியா இருந்த நாடு ஜெர்மனி இப்போ அவங்களும் ரொம்ப சீரியஸா இருக்காங்க. அப்போ ஐரோப்பாவோட 3 பெரிய சக்திகள் பிரான்ஸ், இங்கிலாந்து, ஜெர்மனி கிட்டத்தட்ட ஒரே நேரத்துல ஒரே மாதிரி தயாராகிறாங்கன்னு சொல்ல வரீங்க? ஆமா, அது ஒரு பெரிய பேட்டர்ன் மாதிரி தெரியுது இல்லையா? ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு காட்டுது. இதுக்கு காரணம் அந்த ரஷ்யா உக்ரைன் போர் தானா? அது இன்னும் பெருசாகலான்னு பயப்படுறாங்களா? உக்ரைன்ல நடக்கிற போர் ஒரு கட்டத்துல நேட்டோ நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் நேரடி மோதலா மாற வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பயம் ஐரோப்பா முழுக்க இருக்கு. பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் கூட ரஷ்ய அதிபர் புதினை பத்தி கொஞ்சம் காட்டமா சொன்னதா கேள்விப்பட்டேன். ஆமா, அவர் புதின ஒரு ஆகர், அதாவது நிலத்தை விழுங்குற ஒரு அரக்கன் மாதிரி சொன்னாரு. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அவங்க மனநிலைய காட்டுது. அப்போ நேட்டோவோட கிழக்கெல்லை நாடுகள், பால்டிக் நாடுகள், போலந்து மாதிரி அங்க ஏதாவது பிரச்சனை வரலாமா? அப்படி ஒரு கணிப்பும் இருக்கு. ரஷ்யா அங்க ஏதாவது தாக்குதல் நடத்தினா நேட்டோ ஒப்பந்தப்படி பிரான்ஸ், யூகே, ஜெர்மனி எல்லாம் உதவிக்கு போகணும். அப்படி போகும்போது நிறைய வீரர்கள் காயப்படலாம். அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்க தான் இந்த ஏற்பாடுன்னு ஒரு தியரி இருக்கு. ஆனா இங்க ஒரு கேள்வி வருது. போர் முனை பெரும்பாலும் கிழக்கு ஐரோப்பால இருக்கும்னு சொல்றீங்க, ரஷ்யா பார்டர் பக்கத்துல. ஆமா, பிரான்ஸ் இருக்கிறது மேற்கு ஐரோப்பாவில, ரொம்ப தூரம் இல்லையா? ஏன் அங்க இருக்கிற ஆஸ்பத்திரிகள் தயாராகணும்? பக்கத்துல போலண்ட்லயோ ஜெர்மனிலயோ முடியாதா? அது நல்ல கேள்வி. இதுக்கு சில காரணங்கள் இருக்கலாம். ஒன்னு, ஒருவேளை போர் மூண்டா அது பயங்கர தீவிரமா இருக்கலாம், நிறைய பேர் அடிபடலாம். அந்த மாதிரி சமயத்துல போர் முனைக்கு பக்கத்துல இருக்கிற நாடுகளோட ஆஸ்பத்திரிகள் மட்டும் பத்தாது. ஓ, கெபாசிட்டி பத்தாதுன்னு சொல்றீங்க. ஆமா, இப்போ போலண்ட்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு லிமிட் வரைக்கும் தான் ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கு மேல போனா அவங்களால சமாளிக்க முடியாது. அப்போ பிரான்ஸ் ஒரு செகண்டரி சப்போர்ட் பேஸ் மாதிரி செயல்பட பாக்குதா? கிட்டத்தட்ட அப்படிதான். போர் முனைக்கு பக்கத்துல ஃபர்ஸ்ட் எய்டு, ஸ்டெபிலைசேஷன் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்துல ஆனா சேஃபான பெரிய வசதிகள் இருக்கிற பிரான்ஸ் மாதிரி நாடுகளுக்கு அவங்கள கொண்டு வரலாம். மெடிக்கல் எவாக்குவேஷன். கரெக்ட். இதுக்கு பிளேன்ஸ் வேணும், ஸ்பெஷல் மெடிக்கல் டீம்ஸ் வேணும், லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட்க்கு ஏற்பாடு வேணும். இது எல்லாத்தையும் தான் பிரான்ஸ் ரெடி பண்றதா இருக்கலாம். இதனாலதான் அந்த வெளிநாட்டு வீரர்கள், மொழிபெயர்ப்பாளர்கள் எல்லாம் முக்கியமாவது. புரியுது. இது ஒரு பெரிய ரியர் சப்போர்ட் பிளான் மாதிரி இருக்கு. அப்போ இதோட விளைவுகள் என்ன? இது சும்மா பேப்பர்ல இருக்கிற பிளான் இல்ல போல. அமெரிக்கால சில திங்க் டேங்க்ஸ்லாம் இப்பவே கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்களாமே. நேட்டோவுக்கும் ரஷ்யாவுக்கும்
நேரடி போர் வந்தா எவ்வளவு செலவாகும்னு கணக்கு போட்டிருக்காங்க. $1.5 trillion. இது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு தொகை. இவ்ளோ செலவாகும்னு கணக்கு போடுறாங்கனாலே அவங்க இந்த போருக்கான வாய்ப்பை எவ்ளோ சீரியஸா எடுத்துக்கிறாங்கன்னு பாருங்க. இது சும்மா பேச்சு இல்ல, நிஜமான மிலிட்டரி எக்கனாமிக் பிளானிங் நடக்குது. அதே நேரத்துல இத தடுக்க ஏதாவது பேச்சுவார்த்தை நடக்குதா அமெரிக்கா ரஷ்யா இடையே? நடக்குதுன்னு சொல்றாங்க. உக்ரைன் அமைதி ஒப்பந்தம் பத்தி பேசுறாங்களாம். ஆனா அது ரொம்ப மெதுவா நிறைய தடங்கல்களோட போகுதுதான். யார் கண்ட்ரோல்ல எந்த ஏரியா இருக்கும், உக்ரைனோட ஃபியூச்சர் செக்யூரிட்டி ஸ்டேட்டஸ் என்னங்கறதெல்லாம் பெரிய கருத்து வேறுபாடு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த பேச்சுவார்த்தையில முன்னேற்றம் இல்லாததும் ஒரு காரணமா இருக்குமோ இந்த தயாரிப்புகளுக்கு? கண்டிப்பா. பேச்சுவார்த்தை ஃபெயில் ஆனா என்ன பண்றதுங்கிற பிளானிங்கும் இருக்கணும் இல்லையா? சரி, இப்போ இந்த குளோபல் சிச்சுவேஷன் இது இந்தியாவை எப்படி பாதிக்கும்? குஜராத்ல அவங்களுக்கு பெரிய ஆயில் ரிஃபைனரி இருக்கு. அவங்களுக்கு சவுதி அரேபியாவும் ஈராக்கும் க்ரூட் ஆயில் அனுப்புறத நிறுத்திட்டதா நியூஸ் வருது. காரணம் ஐரோப்பிய யூனியன் நயாரா மேல போட்ட சில மறைமுக தடைங்களாம். ஏன்னா நயாரால கிட்டத்தட்ட பாதி பங்கு 49% ரஷ்ய அரசோட ஆயில் கம்பெனி ராஸ்நெஃப்ட் கிட்ட இருக்கு. இது நமக்கு ஏன் முக்கியம்னா, நாம ரஷ்யா கிட்ட இருந்து நிறைய க்ரூட் ஆயில் வாங்குறோம், அதுவும் டிஸ்கவுண்ட்ல. ஆனா இந்த நயாரா விஷயம் என்ன காட்டுதுன்னா, ரஷ்யா மேல அழுத்தம் அதிகமாகும் போது ரஷ்யாவோட பிசினஸ் பண்ற இந்தியா மாதிரி நாடுகளும் இன்டைரக்டா பாதிக்கப்படலாம். சவுதியும் EU இல்லையே, ஆனாலும் அவங்க ஏன் இப்படி பண்ணணும்? அதுதான் அவங்க வெஸ்டர்ன் பிரஷருக்கு பணிச்சு இந்த முடிவை எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இது ஒரு முக்கியமான சிக்னல். அப்போ நேரடியான அழுத்தமும் இந்தியா மேல வருமா? நீங்க ரஷ்யா கிட்ட என்ன வாங்காதீங்க, அவங்களோட பிசினஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல ஆரம்பிப்பாங்களா? வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு அழுத்தம் வந்தா இந்தியா அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகுது? நம்மளோட ஃபாரின் பாலிசி, நம்ம எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ண போறோம்? இது பெரிய கேள்வி. இது கன்ஃபார்மா வரும்னு சொல்லல, ஆனா வரதுக்கான சான்ஸ் அது 1% 2% இருந்தா கூட அதுக்கு தயாரா இருக்கணுங்கிறது தான் இப்போதைய நிலைமை. கரெக்ட். ஐரோப்பிய நாடுகள் பல மாசமா, ஏன் சில வருஷமா கூட இந்த தயாரிப்புகள்ல இருக்காங்க. அவங்க ரொம்ப முன்னெச்சரிக்கையா இருக்காங்க. நம்ம ஊர்ல மாதிரி கடைசி நிமிஷத்துல இல்லாம. அதேதான். பிரான்ஸ் ஒரு மாசத்துல கூட நிலைமை மோசமாகலான்னு கணிச்சு இப்பவே தயாராகுது. இந்த நயாரா விஷயமே காட்டுது இல்லையா, இதோட தாக்கம் ஐரோப்பாவோட நிக்காது, மிடில் ஈஸ்ட் வரைக்கும் போயிருக்கு. அப்ப இந்தியா மேல பிரஷர் கண்டிப்பா அதிகமாகும். நிச்சயமா. எக்கனாமிக் சாங்ஷன்ஸ், டாரிஃப்ஸ், ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு பல ரூபத்துல வரலாம். ரஷ்யா கூட இருக்கிற உறவை மறுபரிசீலனை பண்ணுங்கன்னு கேட்கலாம். ஏன்னா வெஸ்டர்ன் பாயிண்ட் ஆஃப் வியூல ரஷ்யா ஒரு அன்கண்ட்ரோலபிள் பவரா மாறிட்டு வர மாதிரி பாக்குறாங்க. அதனால வர்ற மாசங்களும் வருஷங்களும் இந்தியாவுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். நாம எடுக்கிற முடிவுகள் நம்மளோட லாங் டர்ம் ஃபியூச்சரே தீர்மானிக்கும்.